يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உம்மத்தினராகிய அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாகவும், அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உள்ளரங்கு மார்க்க விளக்க நிகழ்ச்சியின் வாயிலாக வினைகளும் அதன் விளைவுகளும் என்கிற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்பின் மூலம் நாம் எந்த ஒரு தெளிவை பெற இருக்கிறோம் என்றால், பொதுவாக மனிதர்களுக்கு ஏராளமான சோதனைகளை இறைவன் வழங்குகிறான். இந்த துன்யாவுடைய வாழ்வே அந்த சோதனைக்கான களம்தான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த சோதனைகள் குறித்து பொதுவாக மனிதர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களை அவன் அதிகம் சோதனைக்கு உள்ளாக்குகிறான். இப்போ எனக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அல்லாஹ் என்னை அதிகம் நேசிக்கின்றான், அதனால் என்னை சோதிக்கின்றான் என்கிற ஒரு எண்ணம் பெருவாரியாக மக்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அதற்கு காரணம், திருமறை குர்ஆன் வரலாறுகளில் அதிகமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களெல்லாம் நபிமார்களாகவும் நல்லடியார்களாகவும் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்: மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ யுசிபு மின்ஹு, அவரை சோதனைக்கு உள்ளாக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அல்லாஹ் நம்மை அதிகம் நேசிப்பதாலோ அல்லது நமக்கு நன்மையை நாடுவதாலோ இந்த சோதனைகளை ஏற்படுத்துகிறான் என்கிற அளவில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நாம் புரிந்து கொள்கின்றோம். உண்மையில் இந்த சோதனைகள் என்பது யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வால் வழங்கப்படுவதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றதா, நாம் செய்த செயல்களுக்கான விளைவுகளை அல்லாஹ் சோதனை வடிவில் கொடுக்கின்றானா என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் தெளிவு பெறுவதற்காகத்தான் இந்த தலைப்பின் வாயிலாக நாம் சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்போ சோதனைகள் என்ன காரணங்களுக்காக வருகின்றது, நம்ம செயல்களுடைய விளைவுகள் எப்படி அல்லாஹ் சோதனையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் என்பதை பற்றி மார்க்கம் சொல்லுகின்ற அம்சங்கள். அதில் பொதுவாக திருமறை குர்ஆனின் அடிப்படையில் பார்க்க போனால் 2 விதமான விஷயங்களுக்கு அல்லாஹ் இந்த மனித குலத்திற்கு சோதனைகளை ஏற்படுத்துகின்றான். அதில் முதலாவது விஷயம் என்னவென்றால், சொர்க்கம் யாருக்கு என்கிற தகுதி தேர்வுக்காக. ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை ஒருவருக்கு கொடுக்க போகிறோம் என்றால் சாதாரணமாக கொடுத்து விட மாட்டோம் இல்லையா? அதற்காக பல போட்டிகள் இருக்கும். இப்போ அந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார்? நாளை மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலில் அல்லாஹ் ஆடையை அணிவிப்பான், அவரை
அல்லாஹுடைய தோழர் என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்றால் சாதாரணமாக அல்ல. அவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு கொடுக்கவிருக்கிற கண்ணியம் அது. அப்போ அது குறித்து திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹிது மின்கும், உங்களில் அல்லாஹுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா? வயலமு சாபிரின், உங்களில் பொறுமையாளர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். அப்போ முதல் சோதனை எதற்காக வருகின்றது? நம்மல்ல யார் அல்லாஹுக்காக அதிக தியாகம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் போராடக்கூடியவர்கள், அவனுடைய பாதையில் உடலாலும் பொருளாலும் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அர்ப்பணிப்பு உள்ளவர்கள், அவன் சோதனைகளின் பொழுது நம்மில் யார் பொறுமையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதையெல்லாம் சோதிப்பதற்காக அல்லாஹ் சில சோதனைகளை இறக்குகின்றான். இந்த சோதனைகள் எதுவரைக்கும் தொடரும் என்று சொன்னால், வல நபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமுல் முஜாஹிதீன மின்கும், உங்களில் யார் தியாகம் செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்தும் வரைக்கும் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவோம். வசாபிரீன வ நபுலு அஹ்பாரக்கும், மேலும் உங்களில் யார் பொறுமையாளர்கள் யார் என்பதை உங்களை பற்றிய செய்திகளை அறிவிக்கும் வரைக்கும் உங்களை நாம் சோதனைக்கு உள்ளாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப நாம அல்லாஹ்வுக்காக எந்த அளவிற்கு பொறுமையா இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக எந்த அளவிற்கு தியாகம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம் என்பதை நாம அல்லாஹ்விடத்துல நிரூபிக்கும் வரைக்கும், அல்லாஹ்விடத்துல நம்மை ப்ரூஃப் பண்ற வரைக்கும் அந்த சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் அப்படி தன்னை நிரூபித்து காட்டினார்கள். எல்லா சோதனைகளின் பொழுதும் அல்லாஹ் எப்படி நடக்க வேண்டும் எதிர்பார்த்தானோ அப்படி நடந்து காட்டினார்கள். அந்த விஷயங்கள் பின்னால் வரும். சஹாபாக்கள் அப்படி நடந்து காட்டினார்கள். அதனால்தான் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இப்படி ஒரு வகையான சோதனை, நம்மில் யார் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள், அந்த தகுதியை அடையக்கூடிய அளவிற்கு அர்ப்பணிப்பும் பொறுமையும் தியாக உள்ளமும் கொண்டவர்கள், உலகத்தில் வெறுமனே மற்ற எல்லாவற்றையும் விட அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நான் அடிபணிந்தவன், அவர்களை அதிகம் நேசிப்பவன் என்று வாயளவில் சொல்லாமல், உலகத்தில் அவர்களுடைய கட்டளையை அமல்படுத்துவதற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வரைக்கும் அல்லாஹ் நமக்கு சோதனைகளை உண்டாக்குவான். இது ஒரு வகையான சோதனை. இரண்டாவது ஒரு காரணம் சோதனைக்காக சொல்லப்படுகிறது. வஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதி அன்னாஸ், மனிதர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய கைகள் தேடிக்கொண்ட தீங்கின் காரணமாக கடலிலும் தரையிலும் நாம் குழப்பங்களை மேலோங்க செய்வோம். லியதுகுஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் செய்த சில தீவினைகளின் கூலியை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் அந்த தீங்கை விட்டு மீண்டு விட வேண்டும், திரும்பி விட வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி சென்று விட வேண்டும் என்பதற்காகவும் கடலிலும் தரையிலும் அழிவுகளை நாம் மேலோங்க செய்வோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப முதல் காரணம், நம்மில் யார் அல்லாஹ்வின் பாதையில் நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் என்பதற்காக வரக்கூடிய சோதனை. இதுதான் யாருக்கு அல்லாஹ் ஹைரை நாடுகிறானோ, நன்மையை நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சோதனை. இரண்டாவது காரணம் என்ன? மிகப்பெரிய பேரழிவுகள், அது மிகப்பெரிய அளவிற்கு நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கக்கூடிய சீற்றங்கள் வடிவில் வரக்கூடிய பேரழிவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது தனி மனிதர்களுக்கு வரக்கூடிய அழிவுகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய காரணம் அவர்கள் செய்த பாவங்களை விட்டு மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த சோதனையை கொடுப்பதாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இந்த இரண்டு வகையான சோதனைகளும் இரண்டு வடிவங்கள்ல வரும். ஏன்னா பொதுவாக சோதனை என்று சொன்னவுடன் மனிதர்களுடைய எண்ணம் எப்படி புரிந்து கொள்கின்றது? கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் சோதனைன்னு நினைக்கிறோம். அப்படிதானே? அல்லாஹ் நமக்கு ஒரு நோய் நொடியை கொடுத்துடுறான், அல்லது வியாபார நஷ்டங்களை கொடுக்கின்றான், அந்த வழியிலும் சோதனை வரும். அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லும் பொழுது வல நபுலுவன்னக்கும் மினல் ஹௌஃபின் வ ஜூஇன் என்று ஒரு பட்டியலை சொல்லுகின்றான். பயத்தின் மூலமாகவும் பசியின் மூலமாகவும் உயிர்களை சேதப்படுத்துவதன் மூலமாகவும் விளைநிலங்களை சேதப்படுத்துவதன் மூலமாகவும் அன்புசி
விருப்பமானவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாகவெல்லாம் சோதிப்போம். பஷிரி சாபிரின், அவற்றிலே பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். இப்படி கவலையின் வடிவிலும் சோதனைகள் வரும். அதே போல சில வேளைகள்ல நல்லதை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், வல நபுலுவஹும் பில் ஹஸனாத்தி வஸய்யிஆத்தி லஅல்லஹும் யர்ஜுஊன். நீங்கள் மீள வேண்டும், அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர்களை நல்லவற்றை கொண்டும் சோதிப்போம், தீயவற்றை கொண்டும் சோதிப்போம். அப்ப தீயவற்றை கொண்டு சோதிப்பது என்றால் என்ன நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நமக்கு ஒரு அடியானுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், பொருளாதார இழப்புகள், நோய் நொடிகள், உயிரிழப்புகள், இவையெல்லாம் தீயவற்றின் மூலமாக, இழப்புகள் மூலமாக அல்லாஹ் சில சோதனைகளை ஏற்படுத்துவது. நல்லவற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவருக்கு அதிகமான பொருளாதாரத்தை வாரி கொடுப்பான். அவர் என்ன நினைப்பாரு? அல்லாஹ்க்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய எனக்கு அருள் புரிகிறான்னு நினைப்பாரு. பார்க்கிற மற்ற மக்களும் அது மாதிரி நினைப்பாங்க. அந்த மனிதரை அல்லாஹ் அதிக நேசிக்கிறான் போல, அல்லாஹ் இவனுக்கெல்லாம் எப்படி பொருளாதாரம் கிடைக்குது என்கிற அளவிற்கு அவன் பூமியிலே மோசடி பேர் வழியாக இருப்பான். ஆனால் அவனை பார்த்து மக்கள் குழம்புவார்கள், இவனுக்கு எந்த அடிப்படையில் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்கிறான்ட்டு. அதற்கான காரணம் என்ன? அது சோதனைக்காக வழங்கப்படுகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகப்பெரிய பல பூமியினுடைய கருவூலங்கள் வழங்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். காரூன் என்கிற அல்லாஹுடைய சாபத்தை பெற்றவனும் பூமியில அவனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வ செழிப்பை வழங்கியிருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செல்வ செழிப்பின் மூலமாக அல்லாஹுக்கு அடிபணிந்த அடியார்களாக இருந்தார்கள். ஆனால் காரூன் என்பவனை செல்வத்தின் மூலமாக அல்லாஹ் சோதித்தான். அவன் தலைக்கணத்தோடும் ஆணவத்தோடும் பூமியில நடந்து பூமியில புதையுற செய்தான் என்கிற வரலாறுகளை பார்க்கிறோம். அப்ப இந்த செல்வ வளங்களை வழங்குவதன் மூலமாக, பேரையும் புகழையும் வழங்குவதன் மூலமாக, உலகத்துல எதுவெல்லாம் அருட்கொடைகள் என்று, உயர்ந்த செல்வங்கள் என்று நாம நினைக்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் அதிகமாக கொடுத்து சோதிப்பான். அந்த மகிழ்ச்சியான விஷயங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகள் எல்லாம் பரிசுகள் என்று நாம நினைச்சிடக்கூடாது. மனிதர்களுக்கு கூலிகள், பரிசுகள் எல்லாம் மறுமையில தான் வழங்கப்படும். உலகத்துல வழங்கப்படக்கூடிய நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாமே சோதனை தான் என்கிற அடிப்படையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி முன் சென்ற சமுதாயங்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள், அப்படி அவர்கள் சோதிக்கப்படும் பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்த்தான். சிலர் எப்படி நடந்து கொண்டார்கள், சிலர் எப்படி அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெறும் விதமாக நடந்து கொண்டார்கள் என்கிற வரலாறுகள் எல்லாம் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லப்படுகின்றது. சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், லக்கத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக், உமக்கு முன் சென்றவர்களிடத்துல பல தூதர்களை நாம் அனுப்பினோம். ஃபஅஹத்னாஹு பில் பஅஸாஇ வ தர்ராஇ லஅல்லஹும் யததர்ரஊன். அவர்கள், அந்த சமுதாயத்தவர்கள் அல்லாஹுக்கு பணிவதற்காக அவர்களுக்கு வறுமையாலும் நோய்களாலும் பல சோதனைகளை உண்டாக்கினோம். வறுமையாலும் நோயாலும் அவர்களை கடுமையாக பிடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுது ஃபலௌலா இதா ஜாஹும் பஅஸுனா ததர்ரஊ, அப்படி நம்முடைய சோதனைகள், நம்முடைய வேதனைகள் அவர்களிடத்தில் வந்த போதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்திருக்க கூடாதா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்கின்றான். அப்ப சோதனைகளின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? வெறுமனே யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ, யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக நபிமார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்த மாட்டான். அநியாயம் செய்யக்கூடிய கூட்டம், நாம செய்யக்கூடிய பாவங்கள், அந்த பாவத்தின் காரணத்தினாலும் அல்லாஹ் சிலருக்கு சோதனையை ஏற்படுத்துவான். அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? நாம செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை விட்டு விலகிவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் நாம பணிந்தவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அப்ப அந்த மாதிரி அவர்களிடத்துல பசியாலும் வறுமையாலும் நோயாலும் பல சோதனைகளை உண்டாக்கினோம், அவர்கள் பணிந்திருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, ஆனால் அப்படி சோதனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும் பொழுது சில மனிதர்கள் முன் சென்ற சமுதாயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலாக்கின்ன கஸத்து குலூபுஹும், ஆனால் அவர்கள் பணிவதற்கு மாறாக அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. எவ்வளவுதான் பல வகைகளில் அல்லாஹ் அவங்களுக்கு சோதனையை ஏற்படுத்தினாலும் அவங்களுடைய உள்ளத்துல என்ன படிப்பினை வரல, நாம செஞ்ச பாவம்தான் இந்த சோதனைக்கான காரணம்,
நாம இதையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வரல. அந்த எண்ணம் வராததுக்கு காரணம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஸய்யன லஹுமு ஷைத்தானு மா கானு யஅமலூன். அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் அவர்களுக்கு அழகாக, ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டினான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவங்க அல்லாஹ் பக்கம் மீளாமல் அந்த பாவத்திலே நிலைத்திருந்ததற்கு காரணம் என்ன? அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த பாவங்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டினான். பல நேரங்களில் நாம செய்யக்கூடிய பாவங்கள் பலரால் எடுத்து சொல்லப்பட்டும் கூட, திருமறை குர்ஆன் வசனங்களால் நபிமொழிகளால் நமக்கு நினைவுறுத்தப்பட்டும் கூட, அதை விட்டு மீளாமல் இருப்பதற்கு சில வேளைகள்ல அது பாவம் என்று அறியாமல் செய்து கொண்டிருப்போம். ஆனா நிறைய மனிதர்கள் பார்த்தோம் என்றால் அது பாவம் என்று தெரிந்தும் கூட, அது அவர்களுடைய உள்ளத்துல சில சலனத்தை ஏற்படுத்தியும் கூட, அதன் மூலமாக உலகத்துல ஏதோ ஒரு லாபம் கிடைக்கிறது என்கிற காரணத்தினால அந்த பாவத்திலேயே நிலைத்திருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த அநியாயத்திலே நிலைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி மனிதர்களை பற்றி தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பாவங்களை எல்லாம் ஷைத்தான் அழகாக்கி காட்டியதால் அந்த வேதனையின் மூலமாக, சோதனையின் மூலமாக அவர்கள் படிப்பினை பெற்ற அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் உள்ளம் இறுகியவர்களைப் போல அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு திருமறை குர்ஆனிலே வட்டி சம்பந்தமாக அல்லாஹ் தனது இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். எது? பாவம் செய்யக்கூடியவர்கள் கூட அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் அப்படி பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு பல வழிகளில் உணர்த்தல்கள் வந்தும் கூட அதை விட்டு விலகாம தாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்திற்கு நியாயம் கற்பித்து கொண்டு அதை அழகானதாக மாற்றி அமைத்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட காரியம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதற்கு வட்டி சம்பந்தமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வட்டி என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு நாளை மறுமை நாளிலே அவர்கள் அல்லதீன யாக்குலூன ரிபா, அந்த வட்டியை வாங்கக்கூடியவர்கள், லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், அவர்கள் ஒரு ஷைத்தான் தீண்டியவனை போல பைத்தியமாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அவர்கள் அப்படி எழுப்பப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை சொல்லும் பொழுது, ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا, அதற்கு காரணம் என்னவென்றால் வட்டி வாங்கியது காரணம் அல்ல, அந்த வட்டி வியாபாரம் மாறிதானேன்னு சொல்லி அதற்கு ஒரு நியாயம் கற்பித்தார்கள். அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்தை ஷைத்தான் அவங்களுக்கு அழகாக காட்டுறதுனால, அவங்களுக்கு உலகத்தில் அதில் ஒரு லாபம் இருக்கிறதுனால அந்த பாவத்தை விட்டு மீளாமல் அது எவ்வளவு தெளிவாக மார்க்கத்தில் ஹராம் என்று எடுத்து சொல்லப்பட்டும் கூட, இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, வட்டி ஹராம்ங்கிறது சொல்லி தான் தெரியணுமா முஸ்லிம்களுக்கு? இல்லை. அது எவ்வளவு தெளிவாக பெரும்பாவம் என்று எடுத்து சொல்லப்பட்டும் கூட பல முஸ்லிம்கள் வட்டி வாங்கக்கூடியவங்களாக அல்லது வட்டிக்கு கடன் வாங்கக்கூடியவங்களாக, அதுவும் இன்றைய காலகட்டத்தில் வியாபார முதலீடு செய்வதற்கு, வீடு கட்டுவதற்கு, கார் வாங்குவதற்கு என்று ஆடம்பர வாழ்க்கைக்காக அந்த வட்டியில போய் விழக்கூடிய மக்கள் அழகாக இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்கள் சில பேர் ஹராம் என்று தெரிந்து மன உறுத்தலோடு அந்த பக்கம் போவாங்க. இன்னும் சில பேர் அந்த வட்டியின் மூலமாக பலனடையக்கூடியவர்கள் வட்டி வியாபாரம் மாறிதானேன்னு சொல்லி அதற்கு ஒரு அழகான காரணத்தை சொல்லி கொண்டு அதிலேயே நிலைச்சிருப்பாங்க இல்லையா? இப்படிப்பட்டவர்கள் உள்ளம் இறுகியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மாதிரியான மனிதர்களை சோதனைக்கு பிறகும் என்ன நிலைக்கு ஆளாக்குவோம் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் பொழுது, பலம்மா நசவு மா துக்கிரூபிஹி, நாம் அறிவுறுத்திய விஷயங்களை எல்லாம் அவர்கள் மறந்தபோது, ஃபத்தஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷைஇன், அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா வாசல்களையும், எல்லா பொருட்களின் வாசல்களையும் நாம திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பூமியில பாவத்துல அநியாயத்துல நிலைத்து கொண்டு அதன் மூலமாக சில பலனடைந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் மூலமாக, நஷ்டங்கள் மூலமாக, ஏதாவது விபத்துக்கள் மூலமாக, ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் கூட அவங்க அதை விட்டு விலகி கொள்ளாமல் தொடர்ந்து அதிலேயே நிலைச்சிருந்தாங்கன்னா உடனே அல்லாஹ் அவங்கள பிடிச்சிட மாட்டானாம். என்ன செய்வானாம்? ஹராம்னு தெரிஞ்சு உலகத்துல லாபம் இருக்கு, உலகத்துல நீ முன்னேறணும் சொல்லிதானே இந்த அநியாயத்தின் பக்கம் நிலைச்சிருக்கே, அதனால உனக்கு உலகத்தினுடைய எல்லா வாசலையும் திறந்து விடுறேன். பொருளாதாரம் வேணுமா? அந்த பொருளாதாரத்தை குவியெல்லாம் உனக்கு நான் கொண்டு வந்து கொட்டுறேன். பதவி, புகழ் என்று சொல்லி எல்லா விதமான அருட்கொடைகளையும் உனக்கு நான் உலகத்துல திறந்து விடுறேன்னு சொல்லி அநியாயத்தின் மூலமாக இந்த உலகத்துல லாபங்களை அடையக்கூடிய மனிதர்கள், அநியாயக்காரர்களுக்கு இன்னும் அதிகமாக சுகபோகமாக வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏற்படுத்திவிட்டு ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊத்து
முடிவில் அவர்கள் தமக்கு வழங்கப்பட்ட அந்த அருட்கொடைகளின் விஷயத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக இன்பமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவர்கள் இன்புற்று இருந்த அந்த வேளையில அவர்கள் வழங்கப்பட்ட அருட்கொடைகளை எல்லாம் இன்புற்று நம்முடைய உபதேசங்கள் எச்சரிக்கைகள் எல்லாத்தையும் மறந்து இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான வேளையில அவர்களை கடுமையாக நாம பிடிப்போம். அந்த பிடி எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் ஈமானை இழந்து போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹுடைய சுன்னத் இது, அல்லாஹுடைய ஒரு வழிமுறை. பூமியில அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து பிற மனிதர்களுக்கு அநீதி இழைத்து வாழக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹுடைய வரம்பை மீறி வாழக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில சோதனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, நோயின் மூலமாக, வியாபார இழப்புகள் மூலமாக, தனக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் அந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கணும்? நாம ஏதாவது நம்மிடத்துல பிழைகள் இருக்கிறதா, நம்மிடத்துல மார்க்க முரணான காரியங்கள் இருக்கிறதா, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்கள் ஏதாவது இருக்கிறதா, அவனுடைய வரம்பை தாண்டி நாம ஏதாவது ஒரு காரியத்துல நிலைச்சு இருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசித்து பார்த்து அதில் பிழை என்று நமக்கு தெரிந்த பிறகு உடனடியாக தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். அதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த வரலாறுகள் எல்லாம் பின்னால் வருகிறது. அதற்கு மாற்றமாக எந்த ஒரு சமுதாயம், எந்த ஒரு மனிதர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், இழப்புகள், சோதனைகள், வேதனைகள் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதிலேயே நிலைச்சுக்கிட்டு அந்த அநியாயத்திலேயே மூழ்கியவர்களாக இருக்கிறார்களோ, மேலும் மேலும் அல்லாஹ் அவர்களை எல்லாம் பூமியில சுகபோகமாக வாழ வைத்து கடுமையாக ஒரு நாள் பிடிப்பான். அந்த பிடியின் மூலமாக அவர்கள் ஈமானை இழந்து போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில சோதனைகளை யோசித்து பாருங்கள். சோதனைகள் என்ற உடனேயே அல்லாஹ் ஏதோ நம்மை அதிகம் நேசிக்கின்றான், நாம நபிமார்கள் போல நல்லடியார்கள் போல நமக்கு நல்லதை நாடுகின்றான், அதனால சோதிக்கிறான், இந்த பார்வையில மட்டும் பார்த்து விடக்கூடாது. அந்த மாதிரியான சோதனை யாருக்கு வரும்? எல்லா விஷயங்களையும் நம்ம சரியா இருக்கும், எல்லா விஷயங்கள்லையும், தொழுகையில, இபாதத்துகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல, சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல எல்லாவற்றிலும் சரியாக இருந்தும் கூட நமக்கு சில இழப்புகள் ஏற்படுகின்றதா? அப்போ நாம என்ன செய்யலாம்? நம்முடைய மனசுல எந்த உறுத்தலும் தேவையில்லை. நாம எல்லா விஷயங்களிலும் சரியாக இருந்தும் அல்லாஹ் நமக்கு சோதனையை தருகிறான் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகின்றான். நம்மை சொர்க்கத்திற்கு தகுதியானவரா, பொறுமையாளனா, அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்க கூடியவனா, அப்படி நிரூபிக்க கூடியவனா என்பதை சோதனை வடிவாக நமக்கு காட்டுகிறான் என்று நாம உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துல நாம பிழை செய்யக்கூடியவங்களாக இருந்து, அதிலும் குறிப்பாக பிற மனிதர்களுடைய விஷயத்தில் அநீதி இழைக்கக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அப்பொழுது நமக்கு வரக்கூடிய சோதனைகள் இந்த வினையினுடைய விளைவுகள் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தோட்டக்காரர்களுடைய வரலாறை, சூரத்துல் கஹ்ஃபில் இடம் வரக்கூடிய தோட்டக்காரர்களுடைய வரலாறை அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஒரு சமுதாயம், ஒரு கிராமம், ஒரு விவசாய கிராமம் ஒன்று இருக்கிறது. அந்த விவசாய கிராமத்தினர் அல்லாஹ்வால கடுமையாக சோதிக்கப்படுகிறார்கள். அவங்க சோதிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு காரணத்திற்காக இல்லை என்று வெளிப்படையில பார்த்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அவர்களிடத்தில் அல்லாஹ் விரும்பாத ஒரு பண்பு இருந்தது என்பதை பார்க்கலாம். அது என்ன? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அறுவடை காலம் வருகின்றது. அந்த அறுவடை காலம் வரும் பொழுது நாளை நாம அறுவடை செய்வோம் என்று சத்தியம் செய்து சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் என்று கூட அவங்க சொல்லல. இன்ஷா அல்லாஹ் அறுவடை செய்வோம்னு சொல்லாம நாளை அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்க அறுவடை செய்வோம் என்று சத்தியம் செய்து அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில மலக்குமார்களை இறக்கி அவர்கள் அறுவடை செய்ய இருந்த நிலங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகின்றான். அந்த விளைச்சல்களை எல்லாம் சேதப்படுத்தி விடுகின்றான். அந்த நேரத்தில் அறுவடை செய்யப்பட்டது போல ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட அந்த நேரத்தில் மறுநாள் காலையில இந்த மக்கள் எல்லாம் எழுந்து யாரெல்லாம் அறுவடைக்கு வரீங்களோ வாங்க என்று சொல்லி மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அழைத்து கொண்டு அவர்களுக்கு மத்தியில எப்படி பேசிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு எந்த மிஸ்கீன்களும் நம்ம இடத்துல வந்துடக்கூடாது, அறுவடை செய்யக்கூடிய இந்த நாளில் எந்த ஏழைகளும் நம்மை நோக்கி வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு மத்தியில பேசிக்கொள்கிறார்கள். அப்ப இது அல்லாஹ் விரும்பாத ஒரு பண்பு.
அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை வழங்குகிறான் என்றால் அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தா தான் அது நமக்கு ஹலாலாகின்றது. ஆனால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களில் சிலருக்கு அது பாரமான காரியமா இருக்கு, ஏழைகளுக்கு செல்வத்தை வழங்குவது. அந்த காரணத்தினாலேயோ என்னவோ அல்லாஹ் அவற்றை எல்லாம் கூலமாக்கிவிட்டு அல்லது அல்லாஹவை மறந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட அவர்களுடைய பெருவாரியான மக்களுக்கு அல்லாஹுடைய நினைவு என்பது இல்லாத காரணத்தினால அல்லாஹ் அவற்றை எல்லாம் அழித்து விடுகிறான். காலையில இவர்கள் நடந்து சென்று பார்க்கிறார்கள், நமக்கு மத்தியில் எந்த ஏழைகளும் வந்துவிடக் கூடாது என்று பேசிக்கொண்டே சென்று பார்க்கிறார்கள். அந்த இடத்துல பார்த்து அதிர்ச்சியாய் நிற்கிறாங்க. அப்ப அவங்கள சிலர் சொல்லுகிறார்கள், நம்ம வழி தவறி வந்துட்டோமோ, நம்ம வேற இடத்துக்கு வந்துட்டோமோன்னு கேட்கிறாங்க. இல்ல, அப்ப அவர்கள ஒருவர் சொல்லுகிறார், இல்லை, நாம மிகப்பெரிய இழப்புக்கு நகனும் முகரமோ, நாம இழப்புக்கு உள்ளாக்கி விட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள இருந்த ஒரு நல்லடியார் கால அவர் சொல்லுவார், அவுசத்தஹும் அலம் அகுல்லக்கும் லவ்லா துஸப்பிஹூன், நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னனே, அல்லாஹ் இந்த அருட்கொடைகளை கொடுத்ததுக்காக அவனை தூய்மைப்படுத்துங்க, அவனை சப்பிஹ செய்யுங்க, அவனை தஸ்பீஹ செய்யுங்க என்று சொல்லி அல்லாஹவை நினைவு கூற அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையான்னு சொல்லி அவர்கள இருந்த ஒரு நல்லடியார் அந்த மக்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அந்த நேரத்தில் நினைவுபடுத்தியவுடன் இந்த தோட்டக்காரர்கள் அல்லாஹ் எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கிறாங்க. முன் சென்ற சமுதாயத்தில் இன்னொரு சமுதாயம் நடந்துச்சு, வேதனையும் சோதனையும் இறக்கப்பட்ட பின்னரும் கூட உள்ளம் இறுகியவர்களை போல நடந்து கொள்ளாமல் இவர்கள் உடனே என்ன சொல்லுகிறார்கள், காலு சுப்ஹான ரப்பனா இன்னா குன்னா ஸாலிமீன், எங்கள் இறைவன் தூயவன், நாங்கள் தான் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டோம் என்று அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே தம்முடைய தவறை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். வஅஸா ரப்பனா அயுபத்தில்னா கைரன் மின்ஹா, இதற்கு மாற்றமாக இதைவிட சிறந்ததை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். இன்னா இலா ரப்பினா ராகிபூன், நாங்கள் அல்லாஹ்விடத்திலேயே விருப்பம் வைக்கின்றோம், அவன் மீதே தவக்கல் வைக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் படிப்பினையாக நமக்கு காட்டுகிறான். இப்ப இந்த இரண்டு விதமான சமுதாயத்தினுடைய விஷயங்களும் நமக்கு படிப்பினை. ஒரு சாராருக்கு அல்லாஹ் பசியின் மூலமாக நோயின் மூலமாக சோதனையை கொடுக்கின்றான். அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் உள்ளம் இறுகிவிட்டவர்களைப் போல, தம்முடைய அநியாயங்களை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாதவர்களைப் போல அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும், அப்படி சோதனைகளை கொடுத்து நீ அல்லாஹ் பக்கம் திரும்பலையா, இன்னும் சந்தோஷமா இரின்னு அல்லாஹ் விட்டுட்டு கடுமையா ஒரு நாள் பிடிப்பான், அந்த நேரத்தில் ஈமான இழக்கிற அளவுக்கு அவங்க ஆகிடுவாங்க என்று அப்படி நடந்து கொள்ளக்கூடிய சாராரை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக கூறுகிறான். இன்னொரு பக்கம் அல்லாஹ் சிலருக்கு சோதனையை கொடுக்கின்றான், வேதனையை இறக்குகின்றான், அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் இழப்புக்கு உள்ளாகி விடுகின்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தோட்டக்காரர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், உடனடியாக நபிமார்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் சரணடைந்தார்களோ, எல்லா நபிமார்களுடைய துவாக்களையும் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவை எடுத்து பார்த்தோம் என்றால், காலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, முதல்ல என்ன ஒத்துக்குவாங்க அவங்க, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைச்சிட்டோம், வைன்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், யா அல்லாஹ் எங்களை நீ மன்னிச்சு அருள் புரியலனா நாங்க பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை பார்க்கிறோம். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் சிக்கி இருந்த போது, அவர்கள் மீனுடைய வயிற்றில் சிக்கி இருந்த சமயத்தில் அவர்களுக்கு முதல்ல அந்த எண்ணம் என்ன, இதை சிக்க வச்சவன் அல்லாஹ் அப்படிங்கிறத உணர்ந்துடுறாங்க. நாம எண்ணமில்லாம யோசிச்சிருப்போம், நாம ஒரு மீன் வயிற்றுல போய் சிக்கிட்டோம்னா அடுத்த முறை போட்ல வந்ததுனால தானே நம்ம மீன் வயிற்றுல சிக்கணும், அடுத்த முறை கடல்ல பயணிக்க கூடாது, சாலையில நடந்து போகணும், கார்ல போகணும், பஸ்ல போகணும், இப்படி யோசிப்போம். அல்லது கையில ஒரு ஆயுதத்தை வச்சிருந்தோம்னு வைங்க, இந்த மீன் வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்திருக்கலாமே, இப்படியெல்லாம் நாம அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறத விட அதற்கான சொல்யூஷன் என்னன்னு யோசிப்போம். பிரச்சனைக்கான தீர்வை யோசிக்கிறது உண்மைதான், ஆனால் எப்பொழுது ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு தெரியலையோ நாம யோசிக்கக்கூடிய தீர்வும் தவறாக அமையும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நோயே என்னன்னு தெரியலன்னா அதுக்கான மருந்து எப்படி எழுத முடியும், தப்பான மருந்தை தானே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சோதனை வருது, ஒரு பிரச்சனை வருகிறது, அதற்கான காரணம் என்ன என்பதை முதல்ல நாம உணராமல் அதற்கு சரியான தீர்வை காணவே முடியாது. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல உணர்ந்து கொண்டது என்ன, அல்லாஹ் தான் என்ன சிக்க வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு, அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், உன்னை என்று வேறு இறைவன் இல்லை, நான் அநியாயக்காரனாக ஆகிவிட்டேன். நபிமார்கள் இப்படி சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கங்க,
நபிமார்கள் எப்படி சொல்லுகிறார்கள், நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு மற்றொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர் மட்டும் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு மீளவில்லை என்றால் அவரை இழிவடைந்தவராக பூமியில தூக்கி வீசி இருப்போங்கிறான். ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அவருக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்துகிறோம், அவர் உடனே மன்னிப்பு கேட்டு என்னிடத்துல சரணடையலனா இழிவடைந்தவராக அவரை தூக்கி வெளியே பழிக்கப்பட்டவராக வெட்ட வெளியில எரிந்திருப்போம் என்று ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம்? முதல்ல சொன்ன அந்த உள்ளங்கள் கடுமையாக்கப்பட்ட அந்த சமுதாயம் போல இருக்கிறோமா, அல்லது இரண்டாவதாக சொன்ன தோட்டக்காரர்களை போல இருக்கிறோமா? அந்த தோட்டக்காரர்கள் நபிமார்களுடைய இந்த வரலாறுகளை இணைந்து படிப்பினை பெற்றவர்களை போல எப்படி நடந்துகிட்டாங்க? அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் இழப்புக்குள்ளாகியும் கூட முதல்ல அவர்கள் என்ன ஒத்துக்கிட்டாங்க, அவர்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்லடியார் அல்லாஹ்வை நாம தஸ்பீஹ செஞ்சிருக்கணும், அதை செய்யாம விட்டாச்சுன்னு சொன்ன உடனேயே அதெல்லாம் இப்போ என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி அதை அலட்சியப்படுத்தாமல், ஆமா சரியாதான் சொன்னேன், யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிரு, நாங்க அநியாயக்காரனாக ஆகிவிட்டோம், எனக்கு எங்களுக்கு இதை விட சிறந்ததை நீ கொடுக்கக்கூடியவன், நான் ஓ மேலேயே தவக்கல்த்து வைக்கிறோம்னு சொல்லி அந்த சோதனையான அந்த வேதனையான தருணத்தில் கூட அவர்கள் உறுதி தளராமல் இருந்தார்கள் இல்லையா? இதைதான் அல்லாஹ் சோதனையின் மூலமாக ஒவ்வொரு மூமின்களிடத்திலும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்படி சோதனைகளின் பொழுது உறுதி தளராமல் இருக்கக்கூடிய மூமின்களை அல்லாஹ் அதிகம் நேசிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைரு வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் தஈஃப். அல்லாஹ்விடத்துல பலவீனமான மூமினை விட பலமான மூமின் தான் அல்லாஹ்விடத்துல சிறந்தவனும் விருப்பத்திற்குரியவனும் ஆவான் என்று சொல்லுகிறார்கள். பலவீனமான உள்ளத்தால பலவீனமான மூமின் ஒரு சோதனை வந்து விட்டால் துவண்டு போய்விடுது, அல்லாஹ்வுக்கு இரக்கமே இல்லையா, என்னைய வேணா எடுத்துக்க, என் பிள்ளையே எடுத்துக்கிட்ட, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி ஆணுச்சு, உலகத்துல எவ்வளோ தப்பு தண்டா செய்யறவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளவு நடந்துச்சுன்னு சொல்லி புலம்பி கொண்டு ஒப்பாரி வைத்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? இவர்கள் பலவீனமான மூமின்கள். இந்த பலவீனமான மூமின்களை விட அல்லாஹ்விடத்தில் அதிகம் சிறந்தவர்கள் யாரு? பலமான மூமின்கள், உள்ள வலிமை படைத்த மூமின்கள். அந்த உள்ள வலிமை படைத்த மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நபிகள் நாயகம் அந்த நபிமொழியிலே சொல்லுகிறார்கள். இந்த இடத்தில் கூட மூமின்கள் பத்தி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுகிறார்கள், பலவீனமான மூமினை விட பலமான மூமின் தான் அல்லாஹ்விடத்துல சிறந்தவன் என்று சொல்லிவிட்டு ஃபி குல்லி கைர் என்றாலும் கூட எல்லா மூமின்களும் சிறந்தவர்கள் தான். பூமியில் அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய காஃபிர்களை ஒப்பிடும் பொழுது மூமின்கள்ல எல்லாரும் சிறந்தவர்கள் தான். அந்த மூமின்கள்ல சிறந்தவர் யார் என்றால் வலிமையான உள்ளம் படைத்த மூமின் என்று சொல்லிவிட்டு அந்த வலிமையான உள்ளம் படைத்த மூமின் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இஹ்ரிஸ் அலாமா யன்ஃபவுக் வஸ்தஇன் பில்லாஹ் வலா தஅஸீஸ். அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அதைப்படி வாழுங்கள், அதன்படி செய்யுங்கள். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வையுங்கள், அவனிடத்துல கூலியை எதிர்பாருங்கள். வலா தஅஸீஸ், அதுல துவண்டு போயிடாதீங்க. முதல்ல மூமின்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்பு, அமல்கள் செய்வதில் துவண்டு போகக்கூடாது. ஒரு காலத்தில் நான் தொழுத வந்தான், ஒரு காலத்தில் நான் நோன்பு வச்சு வந்தான், ஒரு காலத்தில் நான் தாவா பணிகள்லாம் ஆர்வமாக இருந்த வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லாமல் எல்லா காலத்திலையும் அமல்கள் விஷயத்தில் ஆர்வமாக இருக்கணும். எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சுறுசுறுப்போட துவண்டு போயிடாமல் இருக்கணும். இது ஒரு உறுதியான மூமின்ட்ட இருக்க வேண்டிய பண்பு. அந்த மூமினுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது எப்படி நடந்து கொள்வான் என்பதை தொடர்ந்து சொல்லுகிறார்கள். இன் அசாபக ஷைஉன், இப்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சோதனை வந்தது என்று சொன்னால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, உடனே என்ன செய்து விடாதீர்கள், இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமே புலம்பாதீங்க. நம்மள்கிட்ட வரக்கூடிய முதல் பண்பு என்ன? ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, தீர்வு என்ன, அதை யோசிக்கணும். அதை யோசித்து அடுத்த கட்டத்திற்கு நகரணும். அதை விட்டுவிட்டு அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னவென்பதை யோசிக்காமல் ஏதாவது ஒன்று நம்மை நாமே நிந்தித்துக் கொள்வோம். நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்காதே என்று இப்படி நாம புலம்பிக் கொண்டிருப்போம். அல்லது அடுத்தவங்களை குறை சொல்லுவோம். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் சொல்றபடி கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்காதுல்ல என்று இந்த இரண்டு பண்பும் நம்மிடத்துல இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இது மாதிரி புலம்பாதீங்க, இப்படி செய்திருந்தால் இப்படி ஆகியிருக்குமே என்று புலம்பாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமலு ஷைத்தான், இப்படி புலம்புவது என்பது ஷைத்தானுடைய அமலை தான் திறந்துவிடும். எப்படி நமக்கு தெரியும்? இது மாதிரி மாற்றி செய்திருந்தால் இப்படி ஆகியிருக்கும் நமக்கு தெரியாது, விதி முந்திவிட்டது. அப்ப நடந்ததை நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வலாக்கின் குல் ஃபகத்தரல்லாஹு மா ஷா ஃபஅல்,
என்றாலும் நீங்க எப்படி சொல்லணும்னா அல்லாஹ் விதித்து விட்டான், அவன் நாடியதை செய்வான்னு சொல்லுங்க. இதெல்லாம் நம்மை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நிறைய வார்த்தைகளை நாம இது மாதிரி பார்க்கலாம். ஃபகத்தர் அல்லாஹ், அல்லாஹ் விதித்து விட்டான், மாஷா ஃபஅல், அவன் நாடியதை செய்வான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும். அதே போல அல்லாஹ் விதித்ததை கூற லை யுசிபனா இல்லாம கதபல்லாஹ் லனா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் நம்மை அணுகாது. பிரார்த்தனை இரண்டாவது, அந்த சோதனையை விட்டு பாதுகாவல் தேட சொல்லக்கூடிய பிரார்த்தனை இரண்டாவது. முதல்ல ஆன் ஸ்பாட்ல அந்த பிரச்சனையே நம்முடைய மனசை உறுதிப்படுத்துறதுக்கான இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க. அதே போல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். அப்ப முதல்ல ஒரு மூமின் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? அல்லாஹ் விதிச்சிட்டான், அவன் நாடியதை செய்வான்னு சொல்லி அந்த உறுதியான உள்ளம் படைத்த மூமின் இப்படி உறுதியாக இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி உறுதியான உள்ளம் நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும்? இந்த சோதனைகளின் பொழுது இருக்க வேண்டும். இந்த சோதனைகளின் பொழுது இந்த உறுதியான உள்ளம் இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் அதனை நாம அல்லாஹ்வுடைய சோதனையாக எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்ததாக சோதனைகளின் பொழுது நபிமார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இந்த படிப்பினையை வரலாறுகளின் மூலமாக, திருமறை குர்ஆனுடைய வரலாறுகளின் மூலமாக தெரிந்து அதன்படி நாம செயல்பட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்றவர்கள், கோபத்தை பெற்றவர்கள், அவனுடைய பிடிக்கு ஆளானவர்கள் சோதனைகளின் பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள், மேல மேல அவனுடைய விஷயத்துல அச்சமில்லாமல் அந்த அநியாயத்திலேயே நிலைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. காரணம் மார்க்க அறியாமை. அவர்களுக்கு திருமறை குர்ஆனுடைய செய்திகள் சொல்லப்பட்டும் கூட அதனை நிராகரிக்கக்கூடிய பண்பு, அதனை சிந்திக்காத பண்பு. அதன் காரணத்தினால எவ்வளவு வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டாலும் அவர்களுடைய உள்ளத்தை அது தொட்டிருக்காது. அதனால நிராகரித்து விட்டு, இப்ப யூதர்கள் மார்க்கம் அறியாதவர்களா, வேதத்தை அறியாதவர்களா? அவர்கள் எல்லாம் அறிந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல திட்டவட்டமாக அவர்கள் நபிதான் என்பதற்கு பல நேரங்கள்ல பல கேள்விகளை கேட்டு அவர்கள் தெரிந்து கொண்டும் நிராகரித்தார்கள். ரசூலுல்லாவை விஷம் வச்சு கொல்றதுக்கு பார்த்தாங்க. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டப்போ கூட அந்த பெண்மணி என்ன காரணம் சொன்னாங்க? அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன? ஒன்று, நீங்க உண்மையான நபியாக இருந்தா நீங்க கொல்லப்பட்டிருக்க மாட்டீங்க என்று சொன்னாங்களே தவிர அந்த நேரத்தில் கூட அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு ஏற்றார்கள்னா ஏற்கல. யூதர்களுடைய பண்பு. அப்ப அவ்வளவு அறியாமை அவர்களிடத்த, எல்லா விஷயங்களும் தெரிந்தும் கூட அவர்களுடைய பாவங்கள்ல நிலைத்திருக்கக்கூடிய பண்பு இருக்கு இல்லையா? இந்த பண்பை ஒருபோதும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். மாறாக நம்மிடத்தில் அந்த சோதனைகளின் பொழுது அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய பண்பு என்ன? எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் இதற்கு என்ன காரணம் என்பதை யோசித்து பார்த்து நம்மிடத்துல ஏதாவது பிழைகள் இருக்குதா அதை நாம திருத்திக்க முயற்சி செய்யணும். அல்லது பிழைகள் எதுவும் இல்லை என்று நமக்கு தோணுதா, அதற்கு என்ன பொருள்? பிழைகளே இல்லாம இருக்காது, அது பிழை என்று நாம தெரியாம இருப்போம். நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு செயல் அது பிழை இல்லாத மனுஷன் யாராவது இருப்போமா? இல்லை. நாம ஏதாவது ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய வரம்பை தாண்டி செய்துவிட்டு அது சரின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் பொழுது ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நபிமார்களை போல அல்லாஹ்விடத்துல சரணடைந்து விடணும். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதி விளைத்து விட்டோம், நாங்க நஷ்டவாளியாக ஆகிவிட்டோம், நீ எங்களை மன்னிக்கலன்னா பாவியாக நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம், எனவே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல அதிகம் நாம பிரார்த்திக்க கூடியவர்களாக இருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் சோதனைகளின் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பாவ மன்னிப்புக்குரிய ஒரு சிறந்த வாக்கியத்தை சொல்லிதாங்க என்று அவங்க கேட்ட மாத்திரத்துல அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு அத்தஹியாத்துல அந்த துவாவை நாம் ஓதுவோம். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி. அந்த துவா ஆரம்பமே எப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ், எனக்கு நானே அநீதி இழைத்தவனாக ஆகிவிட்டேன். லுலுமன் கஸீரா, அதிகமான அநீதி இணைத்தவனாக நான் ஆகிவிட்டேன். வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னையன்றி பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரும் இல்லை. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக இன்னக அன்த கஃபூருர் ரஹீம். எனவே என்னுடைய பாவங்களை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன், அவற்றை நீ மன்னிப்பாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று அந்த கேட்கக்கூடிய நீயே கருணையாளனாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அந்த கேட்கக்கூடிய துவா. இதை ரசூலுல்லாஹ் யாரை பார்த்து சொல்றாங்க? சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட பத்ரு சஹாபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதிக நம்பிக்கைக்குரிய நெருங்கிய தோழராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட எப்படி சொல்லி தராங்க ரசூலுல்லாஹ்? யா அல்லாஹ், எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைச்சிட்டேன்னு கேளுங்கன்னு சொல்லி தராங்க. அப்ப அபூபக்கருக்கு தோணல, அவருக்கு அந்த என்ன மாதிரி எண்ணம் வரல, நான் என்ன அநீதி இழைச்சேன்,
நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி அவருக்கு அந்த சிந்தனை வந்துச்சா? இல்ல, மனுஷங்கிற அடிப்படையில் ஏதாவது ஒரு பாவம் இருக்கும். அதனால எல்லாவற்றுக்கும் பொதுவாக அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் விதமாக நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கு இல்லையா, இவற்றை அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்றான். அதன் காரணத்தினால தான் ஒரு நல்லடியாராக இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூட இந்த துவாவை கேட்க சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கப்படுகிறது, மக்களிலேயே அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டபோது நபிமார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய மார்க்க பிடிப்பின் அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்படுவான். ஒரு மனிதனுடைய மார்க்க பிடிப்பு அவனுடைய முதுகெலும்பாக இருந்தால், மார்க்க பிடிப்பு முதுகெலும்பு அளவிற்கு ஒரு மனிதனுக்கு தேவை. முதுகெலும்பு என்பது எவ்வளவு முக்கியமான, அது இருந்தால் தான் எழுந்து நிற்க முடியும். அந்த அளவிற்கு ஒருவனுடைய மார்க்க பிடிப்பு அவனிடத்தில் முக்கியமானதாக இருந்தால் அந்த அளவிற்கு சோதனை அவனுக்கு வரும். ஒருவனுடைய மார்க்க பிடிப்பு என்பது உறுதியற்றதாக இருந்தால் அந்த அளவிற்கு அவனுக்கு சோதனை வரும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் அவன் பூமியில் நடமாடி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவன் மீது எந்த பாவங்களும் இல்லாமல் ஆகின்ற வரைக்கும் அவனை விட்டு சோதனைகள் நீங்காமலேயே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப சோதனைகளின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு நன்மை என்ன? முதல் விஷயம் அதுல புரிஞ்சுக்கணும், எந்த அளவிற்கு நாம மார்க்க பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு சோதனை வரும். அதை நாம அனுபவபூர்வமா பார்க்கிறோம். திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மூமீன்களுக்கு துன்யா என்பது சிஜின் என்று சொன்னார்கள், சிறைச்சாலை போன்றது என்று சொன்னார்கள். நம்ம சிறைச்சாலையில் இருக்கிறோமா மாதிரியா இருக்கிறோம், சுதந்திரமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்ப இது சிறைச்சாலை மாதிரி இந்த துன்யா தெரியும்? ஒரு ஹராமான விஷயத்தை கொண்டுதான் ஒரு விஷயத்தை நாம உலகத்துல பலனடைய வேண்டும் என்கிற சூழல் நம்ம கண் முன்னால நிற்கும் பொழுதுதான் அது எனக்கு வேண்டாம்னு சொல்லி அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறோம் இல்லையா, அந்த சூழல்ல தான் அது சிறைச்சாலை மாதிரி தெரியும். நெருக்கடியான பொருளாதார நெருக்கடி கடுமையாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் பேங்க் லோன் தரோம்னு யாராவது கால் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப அழகா அதுல போய் விழுந்துட்டோம்னா அது இந்த துன்யா நமக்கு சிறைச்சாலை இல்லை, கிடைச்சதையெல்லாம் அந்த பாதையின் பக்கம் போயிட்டோம்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கூட எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் நான் ஹலாலான வழியில உலகத்துல பலனடைய பார்ப்பேனே தவிர ஒருபோதும் அல்லாஹ்வுடைய வரம்பை தாண்டி செல்ல மாட்டேன் என்பதில் நமக்கு இருக்கக்கூடிய உறுதிப்பாடு இருக்கிறதே, இது இருந்தால் நமக்கு இந்த துன்யா சிறைச்சாலை போல தெரியும். நாம வருமானத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய வழிகள், எந்த வியாபாரத்தை இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் அதுல இஸ்லாத்திற்கு விரோதமான ஒரு விஷயம் நிற்கும். அப்படிதானே? உதாரணத்திற்கு ஒரு கார் பஸ் ஓட்டுநராக ஒருத்தர் இருக்கிறார், ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார். அவர் நார்மலான சவாரி ஏற்றிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க முடியும். திடீர்னு பார்த்தா பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய சவாரி முன்னாடி நிற்கும். அந்த நேரத்தில் என்ன செய்யறது? அப்ப அது அவருடைய கையில உள்ளது. அவர் எந்த மாதிரியான ஒரு ஈமானிய உறுதி உள்ளவராக இருந்தால் அதை நிராகரிப்பதும், அல்லது அதை உறுதியற்றவராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதும் அவருடைய கைகளில் இருக்கிறது. ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கிறவங்களாக இருந்தால் நல்ல விஷயங்களை எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஜமாத்துடைய விஷயங்களுக்கெல்லாம் பிரிண்டிங் அங்கே போவோம். திடீர்னு பார்த்தா சினிமா சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள், கோவில் சம்பந்தப்பட்ட திருவிழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரிண்ட் அடித்து கொடுக்க வேண்டிய நிலை உண்டாகும். நாம எதை எதிர்க்கிறோமோ அதை சம்பாத்தியத்துக்காக செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும். அந்த நேரத்தில் அவர் எதை செய்வது? அதே போல ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரமாக இருக்கட்டும், இன்னைக்கு ஹராமான கலப்படம் இல்லாத பொருட்களை வியாபாரம் செய்வது என்பது ரொம்ப ஒரு குதிரை கொம்பா இருக்கிற காலம். அந்த மாதிரியான சூழல்ல கூட எனக்கு லாபம் குறைவா கிடைச்சாலும் பரவாயில்ல, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், வியாபாரம் செஞ்சு நான் பொருளீட்ட மாட்டேன், என்னால் முடிஞ்ச அளவிற்கு கலப்படம் இல்லாத அளவு நிறுவையில மோசடி இல்லாமல் நேர்மையாகத்தான் இருப்பேன் என்று ஒருவர் வாழ்வியல் விஷயங்கள்ல உறுதியாக இருக்கிறது, அது பொருளாதார விஷயங்கள்ல உறுதியாக இருக்கிறது இல்லையா, அதுதான் மிகப்பெரிய சோதனை. காரணம் என்னவென்றால் இந்த சமுதாயத்தின் சோதனை என்று சொன்னார்கள். இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை இருக்கிறது. அல் ஃபித்னத்துல் உம்மத்தி அல் மால் என்று சொன்னார்கள். இந்த சமுதாயத்தினுடைய என்னுடைய சமுதாயத்தினுடைய சோதனை என்னவென்றால் செல்வம் என்று சொன்னார்கள். அப்ப செல்வத்தின் மூலமாக நமக்கு நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனைகளின் பொழுது நாம எவ்வளவு உறுதியானவர்களாக இருக்கிறோம். அதே போல குடும்ப விவகாரங்கள், செல்வத்திற்கு அடுத்ததாக எதை அல்லாஹ் சோதனை என்று சொல்லி காட்டுகின்றான்? நம்முடைய மக்கள் செல்வம், நமக்கு பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இவர்கள் மூலமாக மனைவிக்கு கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் இருக்கு இல்லையா, இவற்றை அல்லாஹ் சோதனைன்னு சொல்றான். இந்த சோதனையின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு நிலை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்?
வீட்டில் பெற்றோர்கள் சொல்றதை கேட்கிறதா அல்லது அல்லாஹ் ரசூல் சொல்றதை கேட்கிறதா? வீட்டில் மனைவி பிள்ளைகள் சொல்றதை கேட்கிறதா அல்லது அல்லாஹ் ரசூல் சொல்றதை கேட்கிறதா? கணவன் சொல்றதை கேட்கிறதா அல்லாஹ் ரசூல் சொல்றதை கேட்கிறதா என்கிற ஒரு நிலை வரும் இல்லையா? அந்த மாதிரியான சூழல்ல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம், என்ன முடிவெடுக்கிறோம்? இன்றைக்கு மனிதர்கள் பல நேரங்கள் அதுல சறுக்கி போயிடுறோம். அப்படிதானே? பிள்ளைகளுக்காக மார்க்கத்தை ரொம்ப சாதாரணமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுற ஆட்கள் இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறதாக இருக்கட்டும், அல்லது மனைவி மக்கள் அவங்களுடைய இல்ல விசேஷங்கள், நபி வழிக்கு முரணான விசேஷங்கள்ல இணங்கி போயிடுறதாக இருக்கட்டும், இதுவெல்லாம் உறவுகள் மூலமாக வரக்கூடிய சோதனைகள். இந்த மாதிரியான சோதனைகள் பல ரூபங்கள்ல வரும் பொழுது இதுல எந்த அளவிற்கு நாம பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நெருக்கடிகள், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்துல நாம அல்லாஹ்வின் பக்கம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுல தெளிவானவர்களாக இருந்து விட்டோம் என்றால் நம்முடைய சோதனைக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான். அதை ஏதாவது ஒரு வழியில நீக்கும். அதுதான் தவக்குல். அதோட கூட நமக்கு ஏற்படக்கூடிய திருப்தி இருக்குல்ல, எவ்வளவு பெரிய நெருக்கடியிலும் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யல நமக்கு வரக்கூடிய அந்த மன திருப்தி இருக்கு பாருங்க, அதற்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான உறுதிப்பாடு நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தோட்டக்காரர்களை போன்ற சமுதாயம், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத, சோதனைகளின் பொழுது கூட தோண்டு விடாத சமுதாயமாக நாம இருப்பதன் மூலமாக அந்த நபிமார்களை போன்ற உறுதிப்பாடு உள்ளவர்களாக, அதற்கு பின்னால் அவர்களை போன்ற சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்களாக, அவனுடைய நேசத்தை பெற்றவர்களாக நாம ஆக முடியும். அது அல்லாமல் சோதனைகளின் பொழுது உறுதியற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்றால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. அதே போல இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒருவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும் உறுதியாக இருந்தாலும் சோதனைங்கிறது காமனா எல்லாருக்கும் வரத்தான் போகுது. எப்படி இருந்தாலும் சோதனைகள் வரத்தான் போகுது. ஆனால் அந்த சோதனைகளின் பொழுது அல்லாஹ்விடத்துல உறுதியாக இருக்கக்கூடியவருக்கு கிடைக்கிற பலன் இருக்குல்ல, அந்த பலன் என்பது உறுதியற்றவருக்கு கிடைக்காது. அது என்ன பலன்? அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக இதே நபிமொழியில சொல்லுகிறார்கள், ஒரு அடியார் பூமியில் நடமாடும் காலமெல்லாம் அவர்களுடைய பாவங்கள் இல்லாமல் ஆக்கப்படும் அளவிற்கு, பாவங்கள் இல்லாமல் ஆக்கப்படும் வரைக்கும் அவருக்கு சோதனையை கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனைகளின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படுது. அதற்கு பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு ஒரு முள் குத்தினால் கூட, மூமின்களுக்கு ஒரு முள் குத்தினால் கூட அந்த வேதனையை பொறுத்து கொள்வதற்கு கூட ஒருவனுக்கு ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்று சொன்னார்களே. அப்ப அந்த மாதிரி நம்முடைய சோதனைகளின் அளவிற்கு நாம தாங்கி கொண்டோம் என்றால், நாம எந்த அளவிற்கு சோதனைகளை தாங்கிக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் அளிக்கப்படும், அதற்கு நன்மை எழுதப்படும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொன்னார்கள்? இறை நம்பிக்கையாளர்களுடைய அந்த நிலையை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். என்ன ஆச்சரியப்படுறேன்? இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, காஃபிர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்படி என்ன ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சோதனைகள் என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்துல உறுதியாக இருக்கிறவங்களுக்கு வரும், அநியாயம் செய்கிறவங்களுக்கு வரும். இதுல உறுதியாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அப்படி உறுதியாக இருப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படும், நன்மை எழுதப்படும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையை கண்டு நான் ஆச்சரியப்படுகின்றேன், வியப்படைகிறேன் என்று சொல்கிறார்கள். அது என்ன நிலை? ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது என்று சொன்னால், ஒரு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த துன்பத்திற்காக முதல்ல அவர் பொறுமையாக இருக்கிறாரு, அதற்காக அவருக்கு நன்மை எழுதப்படுகின்றது. அதே போல அதை விட்டு அல்லாஹ்விடத்தில் அவர் பாதுகாவல் தேடுகிறாரு, அதற்காக அவருக்கு நன்மை எழுதப்படுகின்றது. இப்படி துன்பமான நிலையும் அவருக்கு நன்மையாகவே அமைந்து விடுகின்றது. அதே போல மகிழ்ச்சியான தருணம், அதே இறைநம்பிக்கையாளருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. முன்னாடியே சொன்னது மாதிரி அல்லாஹ் சோதனைகளை நல்ல விஷயங்கள் மூலமா கொடுக்கிறான். செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறான், வியாபார லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறான், பேரும் புகழும் உள்ளவராக அவரை மாற்றுகின்றான். இதையும் ஒரு அடியான் எப்படி எடுத்துக்கணும்? சோதனைன்னு எடுத்துக்கணும். சோதனைன்னு எடுத்துக்கொண்டால், சோதனைன்னு எடுத்துக்காம இருக்கிறவன் என்ன செய்வான்? அதை வச்சு கண்டபடி ஆட ஆரம்பித்து விடுவார்கள். ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டு அந்த பேரையும் புகழையும் வைத்து ஆணவத்தோடு காரூனை போல நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதனை சோதனை என்று உணர்ந்து கொண்ட மூமின்கள் அந்த பொருளாதாரத்தை, அந்த பேரையும் புகழையும் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? முதல்ல இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி அவனுக்கு ஷுக்கூர் செய்வாங்க, அவனுக்கு நன்றி செலுத்துவார்கள், அவனை போற்றி புகழ்வார்கள். இதன் காரணத்தினால் அவனுக்கு நன்மை எழுதப்படுகின்றது. அப்ப ஒரு மூமினுக்கு நல்ல வடிவில் சோதனைகள் வந்தாலும் அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றான், அவனுக்கு நன்றி செலுத்துகிறான், அதற்காக அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது. ஒரு மூமினுக்கு இழப்புகள் வழியாக சோதனை வந்தாலும்
அவன் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறான், சபுர் செய்கின்றான், அதற்கும் நன்மை எழுதப்படுகின்றது. இப்படி ஒரு மூமினுடைய சுக துக்க எல்லா நிகழ்வுகளும் எப்பொழுது அவனுக்கு நன்மையாக மாறும்? அவன் அல்லாஹ்வை சார்ந்து உறுதியாக இருக்கும் பொழுது. இப்ப இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமே பிளஸ்ஸே இதுதான். நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் பொழுது எந்த வகையிலும் தளர்ந்து விடாமல் உறுதி உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு நன்மையாக மாறிவிடும். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் பல சமுதாயங்களின் மீது கோபத்தை இறக்கினானே, அந்த மாதிரி அந்த கோபம் இறக்கப்பட்டதற்கு காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் பொழுதே அவர்கள் சுதாரித்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் தொடர்ந்து அந்த பாவத்திலே அவர்கள் மீளாமல் அந்த பாவத்திலே நிலைத்திருந்த காரணத்தினால் அழிவை ஏற்படுத்தினானே, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாம ஆளாகிவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அது நோயின் மூலமாக, பொருளாதார இழப்புகள் மூலமாக, இன்ன பிற ஏதாவது நம்மை கவலையில் ஆழ்த்தக்கூடிய விஷயம் இருந்தது என்று சொன்னால் முதல்ல நாம செய்ய வேண்டியது என்ன? அந்த சோதனையை விட்டு பாதுகாவல் தேடக்கூடிய துவா இருக்குல்ல, அது ரெண்டாவது தான். முதல்ல நாம செய்ய வேண்டியது தௌபா. நபிமார்கள் அதை தான் செய்தார்கள். எல்லாம் என்ன நீ மன்னிச்சிரு, நான் நஷ்டவாளியாக ஆகி நான் அநியாயம் நமக்கு அநியாயம்னு தெரியலனாலும் சரி, நாம எந்த தப்புமே செய்யலையே, நம்ம என்ன தப்பு செஞ்சோம் என்கிற கேள்விக்குறி நம்ம முன்னாடி நின்றாலும் சரி, ஏதோ ஒரு பிழை செய்திருக்கிறோம் என்று புரிந்து கொண்டு, யா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா என்று வரக்கூடிய துவாவாக இருக்கட்டும். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுத்தந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உன்னை என்று யாரும் கிடையாது, வணக்கத்திற்குரியவன் நீ தூயவன், நான் தான் அநியாயக்காரன் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய துவா இருக்குல்ல, இந்த துவாவை முன்னிறுத்தி ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தை தௌபா செய்யும் பொழுது அவனுக்கு அதை கொடுக்காமல் இருப்பதே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நபிமார்களுடைய இந்த துவாவினுடைய தன்மைகள் எல்லாம் எதை நமக்கு உணர்த்துகின்றது? முதல்ல அந்த சோதனையை விட்டு யா அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு கேட்கறதை விட முதல்ல நாம் அதுதான் கேட்போம். யா அல்லாஹ் என்னை காப்பாத்து, எனக்கு பொருளாதாரத்தை கூட, இதை தானே கேட்போம். முதல்ல நாம கேட்க வேண்டியது தௌபா. அந்த துவாக்களை நாம் அதிகமாக மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். இந்த உறுதிப்பாடு வர வேண்டும் என்றால் இந்த இரண்டு விஷயங்கள், ஒன்று இந்த உறுதிப்பாடு உள்ள வார்த்தைகளை முதல்ல நாம மனனம் செய்து வைத்திருக்கணும். அந்த ஒரு பலமான மூமின் அந்த நெருக்கடிகள் வரும் பொழுது முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? இப்படி ஆயிருந்தா இப்படி ஆயிருக்குமேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காம, ஃபகத்தர் அல்லாஹ் மாஷா ஃபஅல், அல்லாஹ் விதிச்சிட்டான், அவன் நாடியதை செய்வான்னு சொல்லலாம். அல்லது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தோம், அவனிடத்துல மீள இருக்கிறோம்னு சொல்லலாம். இந்த வார்த்தைகள் நம்மை உறுதிப்படுத்தும். அல்லது ல யுசிபனா இல்லாம கத்தபல்லாஹ் லனா, அல்லாஹ் விதிச்சதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு அணுகாது, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை உறுதிப்படுத்தும். இதை நாம தெரிந்து வைத்து சோதனைகளின் பொழுது சொல்ல வேண்டும். இரண்டாவது என்ன சொல்லணும்? நபிமார்களை போல பாவ மன்னிப்புக்குரிய துவாவை சொல்லணும். எங்களுக்கு நாங்களே அநீதி இழைச்சிட்டோம், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு பாவ மன்னிப்பு கேட்கணும். மூணாவது தான் அல்லாஹ்விடத்துல நமக்கு வேண்டியதை கேட்கணும். இந்த பண்பு நம்மிடத்துல இருந்தது என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் பொழுது அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த அடிப்படையில் செயல்பட்ட அடியானாக நாம இருப்போம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சோதனைகள் என்பது ஏதோ ஒரு அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் அதற்காக கொடுக்கின்றான் என்கிற பார்வையில் மட்டும் பார்க்கப்படாமல், நாம ஏதோ பிழைகள் செய்திருக்கோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை செய்திருக்கிறோம், அதை விட்டு திருப்பி விடுவதற்காக அல்லாஹ் நம்மை தொடர்பு கொள்கின்றான், அல்லாஹ்வுடைய கம்யூனிகேஷன் மெத்தட் இது என்பதை நாம புரிந்து கொண்டு செயல்பட்டால் அல்லாஹ் எதிர்பார்த்த ஒரு அடியார்களாக, அவன் நேசிக்கக்கூடிய அடியார்களாக நாம இருந்து அந்த சோதனைகளிலிருந்து விடுபட்டு நம்முடைய பாவங்கள்ல இருந்து நாம விடுபடலாம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை புரிந்து கொண்ட அடியார்களாக நாம இந்த பூமியில வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தந்துருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.